ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஊறுகாய் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்காமல் நம்ம ஊறுகாய் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல நான் 4 கிலோ மிளகா எடுத்துருக்குறேன். இதில் இருக்கிற அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நடுவில் ஒரு கீரல் போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லா மிளகாவும் கீரி எடுத்தாச்சுங்க. இந்த மிளகா அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 எலுமிச்சை பழம் எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கலாங்க. எலுமிச்சை பழத்தை கட் பண்ணியாச்சுங்க. இது மாதிரி இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கங்க. இந்த பவுலில் இப்போ நம்ம எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுக்கலாங்க. பார்த்திங்கன்னா ஜூஸ் எடுத்தாச்சுங்க. இந்த ஜூஸும் அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு வானல் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாங்க. இதை நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாங்க. இப்போ கடுகு பார்த்தீங்கன்னா நான் கருப்பு கடுகு சேர்க்குறேங்க. மஞ்சள் கடுகு இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துங்க, இன்னும் நல்லாயிருக்கும். எல்லாம் அந்த கடுகு வெடிக்குது இல்லைங்களா, இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அவ்வளோதாங்க. இதை ஆர்டன்ட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஜூஸில் இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். கார மிளகாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ அரை டேபிள் ஸ்பூன் இன்னும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுட்ரு இதில் சேர்த்துக்கலாங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் சால்ட்டு சேர்த்துக்குங்க. இது ஆப்ஷனல் தாங்க. இது சேர்த்தா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இருந்தால் சேர்த்துங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இது கூடவே சேர்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்குங்க. அதுதாங்க ஊறுகாய் எல்லாம் ரெடி. ஊறுகாய்க்கு மசாலா எல்லாம் ரெடி ஆகிடுது. இப்போ எண்ணெய் இல்லாமல் எப்படி ஊறுகாய் நல்லாயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் தாங்க. இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் தான் உங்களுக்கு ஊறுகாயை கெடாமல் பார்த்துக்கும். அவ்வளோதாங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மிளகாவை இதில் சேர்த்துக்கலாங்க. ஃபுல்லாக அந்த மிளகாவில் அந்த எலுமிச்சை சாரோடு நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க. அந்த எலுமிச்சை ஜூஸோடு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துங்க. இதில் மிளகாலாம் போட்டுக்கலாங்க. ஒரு 4 நாளைக்கு வெயிலில் வச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறமேலாம் நீங்கள் வீட்டு உள்ளாரே வைக்கலாங்க. சூப்பராக இருக்கும் இந்த ஊறுகாய். அவ்வளோதாங்க. எல்லா மிளகாவும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ இது ஊற உங்களுக்கு நல்லா அந்த மிளகா நிறம் மாறிடும். ஊறுகாயும் சூப்பராக ஆகிடுங்க. இதை மூடி போட்டு ஒரு 4 நாளைக்கு வெயிலில் வச்சு எடுங்க. அதுக்கப்புறம் ரூம்லேயே வச்சுக்கலாம் நீங்கள். அவ்வளோதாங்க. இந்த மிளகா ஊறுகாய் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.